ரேஷன் பச்சரிசியை வச்சு சுவையான மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/4 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு வாட்டி கலந்து விட்டதும் சிறுபருப்பும் பச்சரிசியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாங்க. சேர்த்த எண்ணெய் நெய் சூடானதும் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருந்த சிறுபருப்பு அரிசியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு வாட்டி கலந்து விட்டுலாங்க. நல்லா கலந்து விட்டதும் குக்கரை மூடி 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ பொங்கலை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது போல் கலந்து விட்டதும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். தாளித்து கொட்டி இது போல் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. நமக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டு சமையலில் சுவையான மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.